ஹலோ மக்களே, நான் நவீன்குமார் பேசுகிறேன். வெல்கம் டு நவீன் பயணங்கள். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து சண்டே தானே, ஸோ வந்து வீக்கெண்ட் சில் அவுட் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் பசங்க ஒரு 5 பேர் அணைக்கல் வந்திருக்கோம். இது இங்கேனா பெங்களூர் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 பேர். யார் யாருன்னா நான், கீர்த்தி, அப்புறம் நித்துசன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம் ரூம்மேட் இருக்கான்ல அவன், அப்புறம் கேசன், டோட்டல் 5 பேர் வந்திருக்கோம். இப்போ அணைக்கலுக்கு எப்படி வந்தோம், அந்த மாதிரி ரூட்டில் வர வழியிலாம் நாங்கள் ஆஃப் ரோட்டில் தான் வந்தோம். அந்த வழியில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். வர வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல இப்போ நீங்கள் பொள்ளாச்சியிலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு மரம், நடுவில் வந்து லாங்கான ரோடெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே என் கூட சேர்ந்து பாருங்கள். நான் இன்றைக்கி நாங்கள் வருவேன். இங்கே வந்து மெயினாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் அது, அப்புறம் வந்து இங்கே லேக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஹொசூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அணைக்கல் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளி டு அணைக்கல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியுதா? இப்படி டவுன் ஸ்லைட் மாதிரி இறங்கி போனோன்னா நம்ம அந்த பிளேஸ் ரீச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து குரங்கெல்லாம் எல்லா வண்டியும் மேலே ஏறி அட்ராசிட்டி பண்ணுறேன். இப்போ என்னோடய வண்டியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி நடந்து போய் இப்போ நம்மகிட்டவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கவர் வச்சுருந்தோம், அதை பிடுங்க வந்துச்சு. அப்புறம் அப்படியே அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிட்டு அப்படியே அந்த சைடு போய் நின்றுருக்குது. அங்கே ஏதோ ஒரு பள்ளத்தில் போய் நின்றுருக்கு. அப்புறம் அப்படியே பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்தோம்ல, பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே பசங்க போயிட்டுருக்காங்க. அப்படியே நானும் போகிறேன். அப்படியே போய் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். நாங்கள் 5 பேர் தான். அந்த கார்னரில் இருக்கிற கேசவன், நடுவில் இருக்கிற வந்து நித்துசன், ஷாமு, கீர்த்தி, அப்புறம் நாங்கள் 5 பேர் தான் போயிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கு கீழே போகணுன்னு நினைக்கிறேன். அப்படியே போவாங்க. இப்போ நாங்கள் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கோசரம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். தண்ணி வருதான்னு தெரில. அப்படியே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆயிஷா நம்ம ஷாமு, கீர்த்தி தான். இது இப்போ பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளியில் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போவோம்ல, அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் போகிறது. சொல்லு தண்ணி வேற இருக்குதான்னு தெரியல. சரி பார்ப்போம். அப்படியே முன்னாடி போயிட்டு கேப்பா தம்பிங்களா கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா முன்னாடி போய்க்குவேன். ஓகே மக்களே, ஃபைனலாக ஃபால்ஸ் இருக்க ஏரியா பக்கத்தில் வந்துட்டேன். அப்படியே காமிக்கிறேன் வாங்க. இங்கிருந்து ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. நவீன் சார் கல்லு மட்டும் தான் இருக்குது. நண்பர்களே, காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஹிட் அண்ட் ஃபால்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. இது 2வது ஃபால்ஸ் பார்க்கலாம். 2வது ஹிட் அண்ட் அடுத்த ஃபால்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு லைவ்ல. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கீங்களா, அதில் பார்த்தீங்க ஃபால்ஸில் இது தண்ணி வர மாதிரி தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு தெரியும் பார்ப்போம். ஏன்னா கீழே அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எதுவும் தெரில, ஃபுல்லாக காடு மாதிரி தெரிஞ்சது. வியூ பாயிண்ட் தான் போல். ஏதோ சவுண்டு கேட்குது தண்ணி வர்ற மாதிரி. ஸோ அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க முன்னாடி போய் காமிக்க. ஸ்டெப்ஸ் ரொம்ப கீழே இறங்கி போகுது. நாங்கள் இறங்கும் போது ஜாலியாக இறங்கிட்டு இருக்கோம். ஏறும்போதும் அந்த சிரமம் தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் கீழே இறங்குறேன், முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டெப்ஸ் தெரியுதா? அப்படியே போது பாருங்க. நம்ம பாய்ஸ் போயிட்டு இருக்கானு பாருங்க. அப்படியே போவோம். அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு க்ளோஸராக வரும்போது அப்படியே காமிக்கிறேன். அப்படியே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த இடத்துக்கு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எது காடு மலையெல்லாம் ஏறி திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஹில்ஸ் மாதிரி ஏறுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு வருது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே. அது நாங்கள் மேப் பார்த்து வந்தோம்மா, நம்ம கூகுள் மேப்பை பற்றி தாங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. சொதப்புச்சு. இப்போ இங்கே ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா போல். அப்படியே கீழே போவோம். ஏன்னா ஃபால்ஸ் கிடச்சிருச்சா? என்னடா சந்துக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏது இங்க வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விரும்பல, நீங்களா பாருங்க. அநியாயம் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு தான் ஃபால்ஸ் இருக்கு.
தெரியல. இங்க அமானுஷ்யம் இருந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆனா அந்த கோயில் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கோயில் என்ன கோயில்னு பாத்துட்டு உங்களுக்கு லைவா அப்டேட் பண்றேன். ஏய் இங்க பாருங்க, ஃபைனலி பார்த்தாச்சு. ஆனா ஏதோ கம்மியா தண்ணி வந்துட்டு இருக்குது ரொம்ப. ஆனா செம்மையா இருக்கு, விஷுவலா பார்க்க நல்லா தான் இருக்கு இடம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆனா சின்னதா வந்தாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. பாகுபலியில வர மாதிரி எடிட் பண்றதா. ஆனா குளிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோ தூரம் 60 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி வந்தோமா. ஆஃப் ரோடெல்லாம் வந்து மெயினா ஆஃப் ரோடு. இந்த ஹீத்தி பையன் பார்த்த வேலைங்க. மக்களை இங்க ஒருத்தர் நண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, அப்படியே நான் காமிக்கிற பாருங்க. நண்டு பாத்தீங்களா எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு உள்ள எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்த நண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையன் மேல ஏறி போயிட்டு இருக்கான், இங்க தெரியுதா? நாங்க அடுத்து நவீன் நாங்க அனுப்ப போறோம். நவீன்லாம் மேல ஏறினாலும் இறங்க மாட்டான் பயத்துல. ஒரு ஹிந்திக்கார பையன் போட்டு மேல ஏறிட்டு இருக்கான். தெரியல மீனா. குட்டி குட்டி ஃபீல் பண்றாரா? ஆனா செம்மையா இருக்குங்க. காலை வந்து மீன் வந்து அந்த மால்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி மீன் வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து அப்படியே கூசமல்ல, அந்த மாதிரி இங்க நிறைய இருக்குது மீனுங்களை, குட்டி குட்டி மீனுங்க. செம்மையா இருக்கு வந்து. எல்லா மீனுக்கும் என் கால தான் பிடிச்சிருக்கு. ஆமா, மோஸ்ட்லி இவன் ஹீத்தியோட காலில் தான் நிறைய மீன் வந்து நின்று இருக்கு. இப்போ என்னோட காலம் எதிர்சங்காலம் அப்போ வந்து மீன் வந்து இது பண்ணிருக்கு. மக்களை ஃபைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஆனால் குளிக்க முடியல. பட் ஆனால் வந்து ஃபிஷ் மசாஜ் எல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஃபிஷ் மசாஜ் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி பார்த்தீங்களா, எல்லோரும் ஃபிஷ் மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க, எல்லாம் ஃபிஷ் மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இது நவீனின் பாருங்க, ஒரிஜினல் ஏரியா இது. ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போது ஒரு 4-5 பேர் தான் வந்து, எவ்வளவு கிரௌட் வந்துட்டாங்க பாருங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மசாஜ் பண்றதுக்கு சார் காலை உள்ள விட்டுருக்காங்க. நாங்க இவ்வளவு நேரம் பண்ணல. சரி போமா. ஹலோ மக்களே, ஃபைனலாக வந்து நாங்கள் இங்கே ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் வந்து ஃபால்ஸ்னால் நாங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி மாதிரி வருது. அந்த அருவியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது, பாண்டு மாதிரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீனாக இருக்குதுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மசாஜ் பண்ணுற மாதிரி காலை உள்ள விட்டுரு, தண்ணிக்குள்ளே காலை உள்ள விட்டுருந்தோம்னா ஃபிஷ் மசாஜ் பண்ணிருக்கு. யாரும் அதிகமாக குளிக்கல. நாங்கள் வரும்போது ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு க்ரௌடு வந்துடுச்சு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த இடம் அவ்வளோதான், நாங்கள் முடிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் பார்க்குறோங்கிறத அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன். ஓகே மக்களே, நாங்கள் ஃபைனலாக அப்படியே கிளம்புறோம். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. அப்படியே நாங்கள் பார்த்து முடிச்சோம், என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் குளிக்கிறது தான் எனக்கு கிடைக்கல. இப்போ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்குது. அப்புறம் திருப்பி நம்ம எப்படி இறங்கினோமோ அதே மாதிரி ஏற போகிறோம். அதுதான் பெரிய ரிஸ்க்கான டாஸ்க்கு. சரி, அப்படியே நாங்கள் மேலே அப்படியே போகிறோம். அதெல்லாம் ஏற முடியாமல் ஏறி போயிட்டுருக்காங்க. இறங்குறதுக்கு ஈஸியாக இறங்கிட்டோம். மேலே ஏறுறதுக்கு நாக்கு தள்ளுது எல்லாத்துக்கும். அதில் பள்ளியில் எப்படி நாங்கள் ஏறி இறங்கணுமோ அப்படி தான் இருக்குது இப்போயுமே.
போடா போடா. இறங்கும் போது ஈஸியாக இறங்கிட்டோம், ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொன்னதையும் வேகமாக ஓடுறாங்க. வீடியோவில் தான். ஆமாம் மக்களே, ஒரு வழியாக ஃபைனலாக மேலே ஏறி வந்துட்டோம். அப்படியே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். பக்கத்தில் ஒரு இது இருக்கு, ஒரு போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அங்கே போனாலும் போவோம், இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சந்திக்கலாம். ஓகே, பாய்.